வெல்கம் டு கலையம்மா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்குறோன்னா, மாவிளக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், பச்சரிசி நான் 1 டம்ளர் எடுத்துருக்கேன். இதில் வேர்க்கடலை, முந்திரி, பாதாம், ஏலக்காய், சோம்பு, வெல்லம் எடுத்துருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், அரிசி நான் 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு ஆற வச்சுருக்கேன். இப்போ இது வர வரன்னு ஆயிடுச்சு. இப்போது நம்ம இந்த வேர்க்கடலை, பாதாம், முந்திரி எல்லாம் லைட்டாக வறுத்துக்கலாம். ஏன்னா வறுத்து பொடி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வறுத்துக்கலாம். பாருங்கப்பா, வறுத்து எடுத்தாச்சு. இப்போது பொடி செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொடியாக இருக்கும், ரொம்ப நைஸாலாம் இருக்கக்கூடாது. இப்போ மாவு அரைச்சிக்கலாம். பாருங்கள், மாவு ரொம்ப நைஸாக இருக்கணும். ஏன்னா விளக்கு மாவுக்கு அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது நான் இப்போ கடலக்கொட்டை, பாதாம், முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பொடி பண்ணதை மாவில் சேர்த்து கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கணும்னா தான் பாவு ஊற்றி பிசைகிறதுக்கு நல்லாயிருக்கும். இது சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்குப்பா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். இப்போ கலரி வச்சாச்சு. இப்போ வெல்லம் பாவு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் வெல்லம் சேர்த்து தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போது கேஸில் வச்சு பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ கொதி வந்த உடனே நம்ம இறக்கி கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும். அப்போ தான் உருண்டை நல்லா வரும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கப்பா. ஏன்னா ஒரு சிலர் மாவில் எதுவும் சேர்க்க மாட்டாங்க. நான் இப்போ இதெல்லாம் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நல்லா மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ இது இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். சின்ன சின்னதாக 3 வந்திருக்கு. கொஞ்சம் மீடியமாக ஒரு 1 வந்திருக்கு. 4 உருண்டை வந்திருக்குப்பா. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாவிளக்கு ரெடி ஆகிடுச்சு. கலையம்மா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.